Hey guys, I'm Kaushik and welcome back to Kurimurai. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அலர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அலர்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அலர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சிம்பிள், ப்ராம்ப்ட் அண்ட் கன்ஃபார்ம். பட் நம்ம இன்டர்வியூ போகும்போது மோஸ்ட்டாக ஒரு கொஷின்ஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து இந்த பேஜுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வருது. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் மாதிரியே இருக்குது. பட் இது வந்து அலர்ட் கிடையாது. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதாவது 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அலர்ட்னா என்ன, ஒரு சிம்பிள் அலர்ட் அப்படின்னா ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் வரும். அதாவது ஓகே ஆர் கேன்சல் ஏதாவது ஒரு பட்டன் வரும். ப்ராம்ப்ட் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் வரும் வித் 2 பட்டன்ஸ் வரும். அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னா எஸ் ஆர் நோ மட்டும் வரும், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வராது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அலர்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து செலினியமில் டிரைவர் டாட் ஸ்விஸ்ட் அலர்ட் சொல்கிற மாதிரியோ இல்லை ப்ளேரைட்டில் பேஜ் டாட் ஆன் டயலாக் சொல்கிற மாதிரியும் வராது. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட HTTP ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது பேஸ் பண்ணி வந்து பண்ணோம். ஸோ Playwright பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் அதோட கோடு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன சினாரியோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெப்பேஜ்க்கு டேரெக்டாக போவோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு வரும். ஸோ யூசர் நேம் வந்து அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுத்துட்டு நம்ம சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஆத்தென்டிகேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கன்சோல் லாகில் போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு H3. ஓகே, ஸோ H3ன்ற டேக் நேமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக எப்பவும் போல் Playwright தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Playwright கிரியேட், அது வந்து Playwright இன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா playwright.chromium.launch அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஹெட்லெஸ் வேண்டும், ஹெட் மோட் வேண்டும் அப்படின்னா லான்ச் அந்த மெத்தடுக்குள்ளே வந்து நியூ ப்ரௌசர் டைப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு அது தேவையில்லை. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரௌசர்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரௌசர் டாட் நியூ பேஜ் அப்படி தானே நம்ம எப்போவுமே எழுதுவோம். பட் அப்படி பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நியூ கான்டெக்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு HTTP க்ரெடென்ஷியல்ஸை செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜை வந்து ஃபுல்லாக லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து HTTP க்ரெடென்ஷியல்ஸை செட் பண்ணோம். ஸோ பேஜ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கான்டெக்ஸ்ட் வந்து லான்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ப்ரௌசர் டாட் நியூ கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன், அதில் போயிட்டு செட் HTTP credentials அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் தரணும். ஸோ அட்மின் அண்ட் ஃபாலோட் பை பாஸ்வேர்ட் அட்மின். என்னோட கேஸில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சேம். நீங்கள் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ரொம்பவே சிம்பிள். ஸோ இங்கே வந்து இது வந்து என்னோட பேஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லைக் பேஜ் டாட் நேவிகேட் அந்த URL வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த URL. நான் காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இங்கே பேசிக் ஆத் வந்திருக்கு. எனக்கா லைக் இது வந்து குக்கீஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆல்ரெடி நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்ததுனால எனக்கு வருது. உங்கள் கேஸில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஸ் அவுட் பண்ண போகிறோம் அந்த மெசேஜ். ஓகே, ஸோ இங்கே வந்து பேஜ் டாட் லொக்கேட்டர் அது வந்து H3 அப்படின்னு பார்த்தோம். டெக்ஸ்ட் கான்டென்ட், அதாவது அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக Playwright வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஹெட்லெஸில் இருக்கனால நம்மளுக்கு ப்ரௌசர் வந்து தெரியாது. பட் நம்மளோட சிஸ் அவுட் அதாவது கன்சோல் லாகில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து வரும். ஐ மீன் அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் ஆத் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்மளோட HTTP க்ரெடென்ஷியல் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இப்போ அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இல்லை ஒரு தப்பான பாஸ்வேர்டு கூட நம்ம செட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து லாகினே வந்து கரெக்டாக ஆகாது. அதனால் நம்மளால வந்து அந்த H3 வந்து வராது. ஸோ லாகின் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா
நாட் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு ஒரு பி டேக்ல ஒரு எலிமெண்ட் வரும். பட் நம்ம அதை ஹேண்டில் பண்ணல. நம்ம வந்து S3 வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜ் வரும். அண்ட் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஃபால்ட் டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ். ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் என்ன எரர் மெசேஜ் அப்படின்னா, வெயிட்டிங் ஃபார் லொக்கேட்டர். இந்த லொக்கேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆப்வியஸாக HTTP credential ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அங்கே அந்த இது வந்து வரல, S3 வந்து வரல. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon. Tada, bye bye, take care.